hello, welcome you all to AUTOCAD. இன்னைக்கு AUTOCAD கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3D drawings பற்றி பார்க்க போகிறோம். அதில் மேனுவலாக 3D ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ செக்ஷனில் டிஃபால்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். டிஃபால்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னா பாக்ஸு, கியூபாய்டு, ஸ்பியரு இந்த மாதிரி ஷேப்ஸை தான் நம்ம டிஃபால்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேனுவல் 3D ஆப்ஜெக்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேனுவல் 3D ஆப்ஜெக்ட்ஸ். மேனுவல் 3D ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம 2D பேஜில் இருக்கோம், நம்ம 3D பேஜுக்கு மாறிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் 3D மாடலிங் செலக்ட் பண்ணிங்கன்னா 3D பேஜுக்கு நம்ம மூவ் ஆயிடுவோம். இப்போது எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ஷேப் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் நான் டாப் பொசிஷன் வச்சு ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறேன். லைன் டைப் பண்ணி அதில் லைனில் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாலிலைனில் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாலிலைன் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த ஷேப்பை நம்ம செலக்ட் பண்ணால் என்ன ஆகுது, தனித்தனி லைனாக செலக்ட் ஆகுது. இதை நம்ம என்ன பண்ணணும், ரீஜியன் பண்ணணும். ரீஜியன் கமெண்ட் என்னது, ரீஜியன் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் த ஆப்ஜெக்ட் கேட்கும். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி தென் என்டர் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடும். பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணால் சிங்கிள் ஆப்ஜெக்டில் மாறிடும். அதே இது பாலிலைனில் நம்ம ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னதான் ரீஜியன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம முதையே பாலிலைன் யூஸ் பண்ணி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது சிங்கிள் ஆப்ஜெக்டை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை ரீஜன் பண்ண தேவை. இப்போது கமெண்டில் EXTன்னு டைப் பண்ணுங்கள். செலக்ட் த ஆப்ஜெக்ட்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹைட் ஆஃப் த எக்ஸ்ட்ரூஷன் கேட்போம். அதுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஒரு 10 feet கொடுங்க. இப்போ ஷேப் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா 3Dயில் ஒரு ஷேப் வந்துடுச்சு. டிஃபால்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக ஒரு ஷேப் வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ரூட். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஷேப்பை நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ரீஜன் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம விஷுவலைஸில் போய் ரியலிஸ்டிக் கொடுத்து பார்த்தீங்களா 3D ஆப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இது நோ ஏஜஸ் கொடுத்தீங்கன்னா மோல்டிங் தெரியும். சரி மாதிரி இது நம்ம இப்போ டாப் போயிடுவோம். டாப்பில் நம்ம இங்கே பண்ணோம்ல, பாலிலைனில் பண்ணோம்ல, அதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். EXT டைப் பண்ணுங்கள். பை ஹைட்டு அதே மாதிரி 10 feet கொடுங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா தெரியுதா, நம்ம ஷேப் ஓனாக க்ரியேட் பண்ணி அந்த ஷேப்புக்கு நம்ம 3D வரைஞ்சிருக்கோம். இதுதான் எக்ஸ்ட்ரூட் கமெண்ட். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ரூடில் டேப்பர் ஆங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேப்பர் கமெண்ட் பார்க்குறதுக்கு ரெக்டாங்கிளில் ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிளில் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது ரீஜன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு அதை செலக்ட் பண்ணால் சிங்கிள் ஆப்ஜெக்ட் தனித்தனி லைன்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணால் நம்ம ரீஜன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் கமெண்டில் எக்ஸ்ட்ரூட் டைப் பண்ணுறேன். செலக்ட் த ஆப்ஜெக்ட் கேட்கும். அதை இந்த ரெக்டாங்கில் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கீழே கமெண்டில் பாருங்கள். நம்ம இப்போ டேப்பர் ஆங்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது டேப்பர் ஆங்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டேப்பரோட ஆங்கிள் வேல்யூ கொடுக்க போகிறேன். அதில் நம்மளுக்கு காட்டுது பார்த்தீங்களா, நம்ம ஆங்கிளை கொடுத்துட்டோம். 6 கொடுத்துருக்கேன் ஆங்கிள். டேப்பரோட ஆங்கிள் நான் 6ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதோட ஹைட் கேட்குது. ஹைட்டுக்கு நான் ஒரு 5 feetன்னு கொடுப்பேன். இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரெக்டாங்கிள் கீழே நம்ம ரெக்டாங்கிள் இருக்கும். டேப்பராக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, இதை நீங்கள் சாலிடில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். எப்பவுமே நம்ம டாப் பொசிஷனில் வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பொசிஷன் இங்கே வரைஞ்சிங்களோ அதிலேயே வரைங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு என்னென்னா பாத் கமெண்ட். எக்ஸ்ட்ரூடில் பாத் கமெண்ட் பற்றி பார்க்கணும். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாத் கமெண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது பாலிலைனில் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வியூஸில் ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு
பாத்துக்கு இந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டேன், ரைட் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பாத்தில் வந்து இந்த பாத்தில் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம வந்து கமெண்ட்லாம் ஏரியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி நம்ம பாத்தை கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து கமெண்டில் எக்ஸ்ட்ரூட் EXT டைப் பண்ணுங்க. அதாவது எதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரூடுக்கு நம்மளுக்கு வந்து ஹைட்டு கேட்கும். அந்த ஹைட்டில் வந்து பாத்துக்கு ஷார்ட்கட் வந்து PE டைப் பண்ணி பாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ என்னாச்சு, பாத்தை வச்சு நம்மளுக்கு ஒரு ஷேப் கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து சாலிடில் பார்ப்போமா, நோ எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது எந்த பாத் வழியாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பாத்துக்கு அப்படி நம்மளுக்கு ஒரு ஷேப்பு கிரியேட் ஆகிடும். இதுதான் பாத் கமெண்ட். டாப் வந்ததில் எல்லாமே டாப் வச்சு நம்ம வரைவோம். நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னென்னா சப்ராக்ட் கமெண்ட். இதோட ஷார்ட்கட் கீ வந்து SU. அதாவது சப்ராக்ட்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம கழிக்க போகிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் கமெண்ட்டுக்கு நான் 2 விதமான ஷேப்பு க்ரியேட் பண்ணுறேன். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியும் இன்னொரு சர்க்கிளும் அதில் வரைஞ்சிக்கிறேன். சென்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டையும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். கமெண்டில் EXT டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பார்த்து வந்து ஒரு 10 feet கொடுக்குறேன். அதே மாதிரி இது கீழே நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், அதையும் நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். EXT செலக்ட் பண்ணிட்டு இந்த இதை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் வந்து நல்லா இல்லைன்னா நம்ம வந்து விஷுவலைஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஐசோலைட்ஸ் கொடுத்துட்டு விஷுவலைஸ் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த சர்க்கிளை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். EXT டைப் பண்ணிட்டு அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறோம். வாங்க சர்க்கிள் அதே மாதிரி 10 feetக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இப்போ வந்துங்க 2 விதமான ஆப்ஜெக்ட் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு சர்க்கிளில் நம்ம வரைஞ்சிருக்கோம், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை சப்ராக்ட் ரியலிஸ்டிக் கொடுத்துக்கிறேன். இதை வந்து லோ எட்ஜஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து தெரியாது, அதாவது 2 ஆப்ஜெக்ட் வந்து ஓவர்லாப் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஷேப்பு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? செலெக்ஷனில் 2 விதமான ஷேப்பு தெரியுது. சப்ரைட்டோட ஷார்ட்கட் கீ வந்து SUன்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம எதை வந்து கழிக்க போகிறோங்கிற செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த வந்து பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம 2வது மைனஸ் பண்ணுற போகிற ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் சப்ராக்ட் ஆகிடும். சப்ராக்ட்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஹோல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஹோல் கிரியேட் பண்ணால் தான் நம்ம சப்ராக்ட் கமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு ஹோல் கிரியேட் பண்ணணும்னா நம்ம சப்ராக்ட் கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இதுதான் சப்ராக்ட் கமெண்ட்டு. வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் கமெண்டும் இன்டர்செக்ட் கமெண்டும் பற்றி பார்க்க போகிறோம். யூனியன்னா என்னது? ஒரு 2 ஆப்ஜெக்டை கம்பைன் பண்ணுறத யூனியன் சொல்லுவோம். அண்ட் இன்டர்செக்ட்னா 2 ஆப்ஜெக்ட் கம்பைன் ஆகும், அதில் வந்து 2மே இன்டர்செக்ட் ஆகிற ஷேப்பை தான் வந்து நம்ம இன்டர்செக்ட் ஆப்ஜெக்ட் ஷேப்புன்னு சொல்கிறோம். வாங்க 2 ஆப்ஜெக்ட் நான் இப்போ வரைகிறேன். சேம் அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் தென் ஒரு சர்க்கிளும் வரைஞ்சிக்கிறேன். ஒன்று தள்ளி வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஒன்று கம்பைன் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? இப்போ 2யும் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். EXT செலக்ட் பண்ணிட்டு ஹைட்டை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டிவ் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 3D ஆப்ஜெக்ட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போது 2 விதமான ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் வந்து ஒன்று கம்பைன்டாக இருக்குது, ஒன்று வந்து ஜாயிண்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு இதை செலக்ட் பண்ணணும், தனித்தனியாக நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து நம்ம யூனியன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூனியனுக்கோட ஷார்ட்கட் கீ வந்து UNIன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்டை நம்ம யூனியன் பண்ண போகிறோமோ இப்போ வந்து பாருங்கள் செலக்ட் பண்ணால் 2 ஆப்ஜெக்ட் கம்பைன் ஆகி ஒரே ஆப்ஜெக்டாக காட்டுறது தான் நம்ம யூனியன் சொல்கிறோம். அண்ட் சேம் அதே இது இப்போ டச் பண்ணியிருக்குல்ல இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம யூனியன் பண்ணிக்கலாம். சேம் அதே இது யூஎன்ஐ டைப் பண்ணுங்கள் ஷார்ட்கட் கீ அண்ட் செலக்ட் பண்ணுங்கள் 2 ஆப்ஜெக்ட்டு அண்ட் தென் என்டர் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் சிங்கிள் ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடும். இதுதான் யூனியன் கமாண்டு. இதில் வந்து நம்ம இன்டர்செக்ட் எப்படி பார்ப்போம்னா பின்னாடி வந்துக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து இன்டர்செக்ட்னா எப்படின்னா இப்போ வந்து 2 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கம்பைன் பண்ணி யூனியன் பண்ணோம். அதே மாதிரி இன்டர்செக்ட்னு டைப் பண்ணுங்கள். ஐஎன் சொல்லி டைப் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ண போகிறோமோ 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு பொதுவாக என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி காட்டிடுவோம். இதுதான் வந்து இன்டர்செக்ட். சரி வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா ரிவால்வ் கமெண்ட். அதோட ஷார்ட்கட் கீ வந்து REV. ரிவால்வ்னா என்னென்னா ஒரு ஷேப்பை வந்து நம்ம 360 ஆங்கிளுக்கு நம்ம ஒரு ஷேப் க்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு ஷேப்புக்கு ஒரு ஸ்பைரல் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா இருக்குங்க. இப்படி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த வந்து ரிவால்வ் பண்ண போகிறோம். அதாவது 360 டிகிரி நான் ரிவால்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் REV சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஷார்ட்கட் கீ. அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை வந்து ரிவால்வ் பண்ணுற போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் ஆஃப் த பாயிண்ட் இருக்கும். அதாவது எந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகணுங்கிறது கேட்கும். நான் வந்து இந்த பாயிண்ட்டை இதை ஹெட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் இப்போ வந்து என் பாயிண்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள் என்ன தெரியுது, ஒரு பாட் மாதிரி வருது பார்த்தீங்களா. நான் ஒரு பாட் மாதிரி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணேன். அதாவது பாதி பாட்டை வர்றது மாதிரி நான் ஒரு ஷேப்பு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை 360 டிகிரிக்கு நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம். 360 டிகிரின்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அதில் இப்போ வந்து அதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. நான் 360 டிகிரிக்கு ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா இதுதான் ரிவால்வ் பண்ணுவேன். அதாவது நான் ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் வரைஞ்சேன். அதை வந்து அப்படி 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு பாட்டை வரைஞ்சேன். நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா ஸ்வீப் கமெண்ட். நம்ம பார்த்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸ்வீப் வரும். வாங்க அதோட ஷார்ட்கட் கீ வந்து SW. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அதே வந்து ஒரு பாத் மாதிரி ஒரு லைனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்வீப்புக்காக நான் இப்போ ஒரு ஷேப் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுக்கிட்டு SCன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். சவுத் ஈஸ்ட்டுக்கு நான் ஒரு பொசிஷனாக வச்சுக்கிட்டு அண்ட் தென் ரைட் சைட் பொசிஷன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஷேப்புக்கு நான் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது தெரியுதுல்ல. இப்போ இதுக்கு நான் ஸ்வீப் டவுன். ஸ்வீப்புக்கு ஷார்ட்கட் கீ SWன்னு சொல்லி செலக்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்வீப்னு சொல்லி கேட்கும். இந்த ஆப்ஜெக்டை நான் ஸ்வீப் பண்ண போகிறேன். அதை வந்து இந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்வீப் செலக்ட் பண்ணோன்னு என்னாச்சு, ஸ்வீப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் ஸ்வீப் கமெண்ட். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஹெலிக்ஸ் கமெண்ட். ஹெலிக்ஸ் கமெண்ட்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம ஹெலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப் பொசிஷனுக்கு போயிடுவோம். ஹெலிக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் கேட்கும். அதாவது பேஸ் டயாமீட்டர் அண்ட் டாப் டயாமீட்டரும் அண்ட் 2 டயாமீட்டர் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ பேஸ் டயாமீட்டருக்கு இப்போ வந்து இப்போ 2 ஃபீட்டுக்கு ஒரு டயாமீட்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் 10 ஃபீட்டுக்கு ஒரு டயாமீட்டர் கொடுங்க. இப்போ வந்து அதோட ஹைட் கொடுக்க போகிறேன். இப்போ ஹைட் வந்து 10 ஃபீட்டு கொடுத்துட்டு அதை என்டர் பண்ணிங்கன்னா இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா 2 அதாவது ஃபஸ்ட் டயாமீட்டர் வந்து கீழே உள்ள டயாமீட்டர் அண்ட் செகண்ட் டயாமீட்டர் வந்து மேலே உள்ள டயாமீட்டர். அதோட ஹைட் வந்து 10 ஃபீட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ரொட்டேஷனில் ஒரு ஷேப் கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஹெலிக்ஸ் கமாண்டு. இதிலே நம்ம வந்து இப்போ ஒரு பாத்தாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு பாருங்க இப்படி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி
பார்த்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அதை வந்து பார்த்துட்டு இந்த இதை பார்த்தா நான் எடுத்துக்கிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் என்னாச்சு சரிங்களா. இப்படி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹெலிக்ஸ் கமாண்டு. வாங்க நெக்ஸ்ட் கமாண்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கமாண்டில் என்னென்னா ஹெலிக்ஸில் வந்து நம்ம 2 வேல்யூஸ் கொடுத்தோம். கீழே ஒரு வேல்யூ கொடுத்தோம், அது மாதிரி மேலே ஒரு வேல்யூ கொடுத்தோம். அப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூஸ் கொடுத்தா எப்படி ஷேப் மாறுதுங்கிறது சேம் அதே இது ஹெலிக்ஸ் கமாண்ட் டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே வந்து 2 ஃபீட்டுக்கு இருக்குது, அதை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டாப் ரேடியஸ் கேட்குது, அதுக்கு நான் 0 சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதோட ஹைட்டு கேட்குது, ஹைட்டுக்கு வந்து 10 ஃபீட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னாச்சுன்னு பாருங்கள், அதோட ஷேப் எப்படி ஆயிடுச்சு. நம்ம டாப்போட வேல்யூ வந்து 0 கொடுத்ததுனால கீழே 2 ஃபீட் கொடுத்ததுனால எப்படி ஆயிடுச்சு, இதோட ஷேப் வந்து இந்த மாதிரி கிடைச்சிச்சு சரிங்களா. இதோட ரொட்டேஷன் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 வேல்யூஸ் கொடுக்கும்போது டாப்புக்கும் பாட்டப்புக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அதோட ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் ஆகுது. அதே இது நம்ம வேறு வேல்யூ கொடுக்கும்போது அதோட ஷேப்பு இப்படி இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம 3D ஆப்ஜெக்டாக மாற்றி ரொம்ப பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். சேம் அதே இது ஹெலிக்ஸில் வந்து பேஸ் ரேடியஸ் மட்டும் கொடுத்துட்டு ஹைட்டும் கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்னா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. இப்போ அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து சென்டர் பாயிண்டில் நான் பேஸ் ரேடியஸ் வந்து 5 ஃபீட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டாப் ரேடியஸ் நான் 0 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டும் 0 ஃபீட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா அது ஷேப் வந்து பாருங்கள் ஹைட் வந்து மாறாது. அதாவது 0 தான் நம்ம அதோட ஹைட் கொடுத்தோம். அப்போ அதோட ரொட்டேஷன் வந்து இப்படியே தான். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா ஹெலிக்ஸில் டர்ன்ஸ் பற்றி பார்க்கணும். டர்ன்ஸில் என்னென்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது இந்த ஸ்ப்ரிங்கோட ரொட்டேஷன் வந்து எத்தனை நம்பர்ஸ்க்கு ரொட்டேட் ஆகணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெலிக்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 5 ஃபீட்டுன்னு இருக்கிற ரேடியஸு அண்ட் டாப் ரேடியஸை ஒரு 8 ஃபீட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதோட ரொட்டேஷன் வந்து இப்போ ஹைட் வந்து இதோட டர்ன்ஸ் இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ டர்ன்ஸ் வந்து 15 ஃபீட்டுக்கு நம்ம டர்ன்ஸ் வந்து எத்தனை டர்ன்ஸ் கொடுக்க போகிறோங்கிறது தான் கேட்டுருக்கு. இப்போ 15 ஃபீட்டுக்கு எனக்கு வந்து டர்ன்ஸ் வந்து ஒரு இதாக போதும் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிட்டு கொடுத்திங்கன்னா பாருங்கள் ஷேப் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 6 டர்ன்ஸாக இருக்குது. அதோட ஹைட் வந்து 15 ஃபீட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். பேஸ் ரேடியஸ் வந்து 5 ஃபீட்டு, அந்த டாப் ரேடியஸ் வந்து 8 ஃபீட்டு. அதனால் அதோட ஷேப் இப்படி. இதுதான் ஹெலிக்ஸில். இதுதான் வந்து ஹெலிக்ஸில் டர்ன்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ட்விஸ்ட்டு. ஹெலிக்ஸில் ட்விஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாப் பொசிஷனில் வச்சுக்கிறேன். சேம் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லி ஷார்ட்கட் கீழே என்டர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம ரேடியஸ் கொடுக்குறோம் 5 ஃபீட்டு. ட்விஸ்ட்னா என்னென்னா நான் வந்து இப்போ அதோட ஷேப் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்குது. இதை வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு வாட போகிறேன். அதை தான் நம்ம ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ டாப் ரேடியஸ்க்கு 8 ஃபீட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ இதோட ஹைட் வந்து ஹைட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கீழே ட்விஸ்ட்டுன்னு இருக்கும், டர்ன்ஸ் மாதிரி ட்விஸ்ட்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு கேட்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு மாற்றிக்கிட்டுவான். அதாவது கிளாக் வைஸ் 2 பண்ணும்போது வேறு இதுக்கு வருது. இப்போ CW செலக்ட் பண்ணோம்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்குது. CCW செலக்ட் பண்ணோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்குது. இப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு தென் அதோட ஹைட் வந்து 15 ஃபீட். ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் நம்மளுக்கு வந்து ஹெலிக்ஸ் ஃபார்மேஷன் கிரியேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங். கேட் சர்க்கிள்.